உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். The swollen lymph nodes என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். The lymph nodes என்று சொல்லுகின்ற பொழுது நெறிக்கட்டிகளை அது குறிக்கும். உடல் முழுவதும் இறைவன் நோய் வந்தபோது எந்த பகுதியிலே நோய் வந்திருக்கிறது, அது என்னவாக இருக்கும் என்று நம்மை எச்சரிக்கின்ற ஒரு சிஸ்டம், முறை என்று சொல்லுவார்கள். அப்படி பொருத்துகளிலே, உடலினுடைய பொருத்துகளிலே இந்த லிம்ப் நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய நெறிக்கட்டிகள் வரக்கூடிய நிலையை வைத்திருக்கிறார். இந்த வீக்கம் காணுகின்ற பொழுது ஏதோ ஒரு விஷக்கிருமி நம் உடலிலே பாய்ந்திருக்கிறது. உடலுக்கு தேவையற்ற ஒரு ஃபாரின் பாடி என்று சொல்லுவார்கள். வெளிப்புற பகுதி நம் உடலை ஊடுருவி இருக்கிறது என்று நமக்கு எச்சரிக்கை தருவது என்பதுதான் இந்த நெறிக்கட்டி என்பது. குறிப்பாக கைகளிலே புண்கள் இருந்து சீழ்பிடிக்கின்ற நிலையிலே அக்குள் பகுதியிலே நெறிக்கட்டுவது என்பது வழக்கம். டியூபர்குலோசிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது கழுத்து பகுதியிலே பல முறை நெறிக்கட்டுவது என்பது வழக்கம். இப்படி இந்த லிம்ப் நோட்ஸ் என்று வருகின்ற பொழுது த இம்யூன் சிஸ்டம் என்கின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்திலே பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்கு கார்லிக், அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அன்றாடம் இப்படி வீக்கம் காணுகின்ற நிலையிலே அல்லது புரியாத நோய் கிருமிகள் நம்மை தாக்குகின்ற நிலையிலே காலையிலே 2-3 பூண்டு பற்கள் பசுமையாக எடுத்து மென்று தின்றுவிட்டு நீர் அல்லது பால் பருகி வருகின்ற நிலையிலே ஒரு சில நாட்களிலே இந்த வீக்கம் வற்றிவிடும். உடலை பற்றிய நுண் கிருமிகள் வெளியேறிவிடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பர்சிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பர்சே என்று சொல்லுகின்ற பொழுது கால் முட்டிகளுடைய மேல் பகுதி, இந்த பகுதியிலே நீர் தங்கி அங்கே வலி ஏற்படுகின்ற ஒரு நிலை, சினோவியல் ஃப்ளூயிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய இயக்கத்துக்கு பலம் சேர்ப்பதாக, நலம் சேர்ப்பதாக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த திரவம், வழுவழுப்பான திரவம் மூட்டுகள் தேயாமல் இருப்பதற்காக தரப்பட்டது. இது அதிகமாகின்ற பொழுது அங்கே வலி ஏற்படுகிறது, வீக்கம் ஏற்படுகிறது. இது அடிப்படுவதனாலேயோ அல்லது நோய்வாய்ப்படுவதனாலேயோ இந்த பர்சிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே வீக்கம் காணுவது வழக்கம். இப்படிப்பட்ட நிலையிலே அறுவை சிகிச்சைக்கு நாம் ஆளாகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதற்காக ஆரம்பத்திலேயே நாம் இந்த நோயை கண்டுகொண்டோமே ஆனால் இந்த டர்மரிக் என்று சொல்லுகின்ற நாம் இல்லத்திலே பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடி ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே புற்றை கூட தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வீக்கம் கரைச்சியாக விளங்குகிறது. இந்த குர்குமின் லாங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இதில் குர்குமின் என்கின்ற வேதிப்பொருள் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு நற்பொருளாக நமக்கு இறைவன் உணவாகவும் மருந்தாகவும் படைத்திருக்கின்றார். இந்த மஞ்சள் தூளை, நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் தூளை ஒரு தேக்கரண்டி வரையிலே எடுத்து இரவு நேரத்திலே பாலில் இட்டு கொதிக்க வைத்து இனிப்புக்காக சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து
அன்றாடம் சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது பர்சே என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற பர்சிட்டிஸ் என்கின்ற வீக்கம், வலி கரைந்து போகும். மூட்டுகளுடைய இயக்கம் எளிதாக இருக்கும், சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மஞ்சள் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே மரங்களின் மேலே மிக சாதாரணமாக படர்ந்து காய்களையும் கனிகளையும் பெற்றிருப்பது கோவை என்று இதற்கு பெயர். காக்சினியா கிராண்டிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஐவி காட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கோவை என்று இதற்கு பெயர். பிம்பிகா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இதனுடைய கனிகள் மிகுந்த செம்மை நிறத்தை பெற்றிருக்கிறது. இலக்கியத்திலே இதழை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொவ்வை செவ்வாய் என்று சொல்லுவார்கள். கோவையை போன்ற சிவந்த உதடுகளை பெற்றிருப்பார்கள் என்று அழகுக்கு இதை உதாரணமாக சொல்லுவது வழக்கம். இந்த கோவை காயிலேயும் சரி, பழத்திலேயும் சரி, இலையிலேயும் நிறைய மருத்துவ குணங்களை இறைவன் பொதித்து வைத்திருக்கின்றான். இந்த பழங்களை நாம் உண்ணுகின்ற நிலையிலே மிக இனிமையாக இருப்பது மட்டுமல்லாமல் இதிலே லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நச்சு நீக்கி, குறிப்பாக த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. அதோடு கூட பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ சத்துவத்தையும் விட்டமின் சி சத்துவத்தையும் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் இதிலே அதிகமாக இருப்பதனாலே மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இது கண்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, கண் நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. சர்க்கரை நோயை மட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய காய்கள் நமக்கு பயன் தருகிறது. இதனுடைய இலை சாறை சிறிதளவு எடுத்து தேன் கலந்து உள்ளுக்கு பருகுவதனாலே சுவாச கோளாறுகளை போக்கக்கூடிய ஆன்டி ஆஸ்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி ஹிஸ்டமினிக் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒவ்வாமை நோய்கள் மேற்புறமாக இருந்தாலும் சரி, உடலின் உட்புறமாக இருந்தாலும் சரி, அதை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. ஆன்டி அனாபிலேட்டிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமை நிலையிலே மயக்கம் உறுகின்ற பொழுது இதனுடைய சாறு நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இதை மேலே பூசுவதனாலே, இந்த சாற்றை மேலே பூசுவதனாலே தோலிலே ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு, நமைச்சல், தேமல், படர்தாமரை போன்ற நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இதனுடைய காய்கள் உண்பதற்கு புடலங்காய்களைப் போலவே சுவையான ஒன்றாக விளங்கும், சுகமான மருந்தாகவும் இது விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த கோவை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கோவை கொடியோட மருத்துவ குணங்கள் என்ன, கோவை கொடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம கோவை இலைகளை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய வலி, சிறுநீர் தாரை ஏற்படக்கூடிய எரிச்சல், சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் தாரையில் உண்டாகக்கூடிய புண்கள், சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்தல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோவை இலை, சிறுநெரிஞ்சல் சமூலம், சீரகம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம சீரகம், ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், கோவை இலை, நெரிஞ்சு முள் இதெல்லாம் சேர்த்து நம்ம கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் மற்றும்
சிறுநீரகத்துல தேங்கியுள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், கல்லீரல்ல தேங்கியுள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். கோவை இலை நல்ல பெரிய இலைகளா இருந்தா ஒரு 3 இலைகள் சேர்த்தோம்னா போதும். இதோட நெருஞ்சி முள் சமூலம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா சிறு நெருஞ்சில் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அரை தேக்கரண்டி அளவு சிறு நெருஞ்சில் பொடி பயன்படுத்தணும். இந்த சமூலமா நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த முட்கள்லாம் இல்லாம அதை ஒழுங்கா நம்ம வடிகட்டி குடிக்கணும். இந்த முட்கள் எல்லாம் நம்ம இடிச்சு கூட இதுல சேர்த்துக்கலாம். இந்த பூ, இதழ்கள், இந்த காய், தண்டு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். சீரகம், கோவை இலை மற்றும் நெருஞ்சில் சமூலம் இது 3 சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த தீநீரை தினமும் காலை மாலைன்னு பருகிட்டு வரும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும். அதே போல அவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தாரை தொற்று ஏற்படும், அதுவும் கண்ட்ரோல் ஆகும். உடல் உஷ்ணம் அதிகமாவதனால ஏற்படக்கூடிய சிறுநீர் பிரச்சனைகளும் இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாயிடும். கோவைக்காய் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி உணவா பயன்படுத்திட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல கோவை பழம் இதுல பார்த்தோம்னா விட்டமின் சி ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே போல புற்றுநோயை தடுக்கக்கூடிய லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த கோவை பழம் நமக்கு சீசன்ல கிடைக்கும் பொழுது இதை நம்ம உணவா பயன்படுத்தலாம். நம்ம மாங்காய் பச்சடி தயார் பண்றது போல இந்த கோவை பழத்தோட நம்ம புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பச்சடியா தயார் பண்ணி கூட வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டோம்னா கூட அந்த சீசன்ல கிடைக்கும் பொழுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டா இருக்கும். அதே போல நம்ம தக்காளி சட்னி போன்ற சட்னி தயார் பண்ணும்போது கூட நம்ம ஒரு கோவை பழம் அது கூட சேர்த்துக்கலாம். அதிக கசப்பெல்லாம் இருக்காது, இன்னும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது. கோவை இலை தீநீர் இப்போ தயாராயிடுச்சு. தோல் நோய் இருக்கிறவங்க கோவை இலையோட வேப்பிலை மற்றும் மஞ்சள், அதோட சிறியானங்கை இலை இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதை கொண்டு அந்த புண்களை கழுவிட்டு வரும்பொழுது தோல் நோய்கள் சரியாகும். அந்த மருந்தை நம்ம அதே கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டு உள்ளுக்கும் குடிச்சிட்டு வரும்பொழுது தோல் நோயினால ஏற்படக்கூடிய நமைச்சல், சிவப்பு தன்மை எல்லாம் கம்மியாகும். கோவை இலை நெருஞ்சில் தீநீர் இப்போ தயாராயிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். கோவை கொடியின் இலைகள், நெருஞ்சில் சமூலம் மற்றும் சீரகம் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு 2 வேளையும் பருகிட்டு வரும்பொழுது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கோவைக்கு கண்ணும் குளிர்ச்சி வெறும், காசமோடு வாயு வரும், புண்ணும் சிறங்கும் புரண்டு ஓடும், நன்னுடலின் வெப்பு அகலும், வீழாத நீர்க்கட்டு விழும் என்று அகத்தியர் குணப்பாடத்திலே இந்த கோவையினுடைய மருத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். கண்ணும் குளிர்ச்சி பெறும். இந்த கோவையை நாம் உணவாக பயன்படுத்துவதனாலே கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது, எரிச்சல் சிவந்த தன்மை விலகி போகிறது. காசமோடு வாயு அரும். காசம் என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய காய்களை நாம் சமைத்து சாப்பிடுவதனாலே ஆஸ்துமா, டிபி, டியூபர்குலோசிஸ் என்று சொல்லுவார்கள், என்புருக்கி நோய் என்று கூட இந்த காசத்தை சொல்லுவார்கள். காசம் அரும், அற்றுப்போகும். வாயு அரும், வயிற்றிலே சேருகின்ற வாயுவை போக்கக்கூடிய ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது உணவாகி நமக்கு தருகிறது. அதோடு கூட புண்ணும் சிறங்கும் புரண்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை உண்பதனாலேயும் மேற்பற்றாக போடுவதனாலேயும் புண்ணும் சிறங்கும் வெகு சீக்கிரத்திலே வெகுண்டு எழுந்து ஓடிவிடும் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் உடலினுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. குறிப்பாக கல்லீரல் பாதிக்கின்ற நிலையிலே இந்த ஜாண்டிஸ் என்று சொல்லுகின்ற மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது. சிறுநீரக பழுது ஏற்பட்டு சிறுநீரும் மஞ்சளாக செல்லுகின்ற நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கோவை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது, கோவை சாறை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே இந்த ஜாண்டிஸ் என்கின்ற மஞ்சள் காமாலையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த எடிமா என்று சொல்லுகின்ற
நீர்த்தேக்கம், தேவையற்ற நீர்த்தேக்கத்தை இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த காக்சினியா கிராண்டிஸ், ஐவி கார்டு என்றெல்லாம் சொல்லுகின்ற கோவையோடு டிபுலஸ் டெரஸ்டிஸ் என்று சொல்லுகின்ற நெருஞ்சில், இந்த நெருஞ்சில் கோவையோடு ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நெருஞ்சிலும் உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கக்கூடியதாக, ஜாண்டிஸ் என்கின்ற மஞ்சள் காமாலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரக கோளாறுகளை சிக்கல்களை போக்கி சிறுநீரக கற்களை இது கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாகவும் விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், புண்கள் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது. இந்த கோவையோடு சிறுநெருஞ்சில் சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி பருகி வருகின்ற நிலையிலே நெஞ்சக சளியை போக்குகிறது, வயிற்று கோளாறுகளை வேறிருக்கிறது, புண்களை ஆற்றுகிறது, சிறுநீரகத்துக்கு சீரான ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களிலே இருந்து நமக்கு பாதுகாப்பு தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கோவையும் நெருஞ்சிலும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.